ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தபடி எஸ்ஐ கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்விகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது கண்டக்ட் பண்ண எக்ஸாமுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க போட்ட அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா, மேபி இன்றைக்கி கூட வரலாம். ஸோ 1 or 2 டேஸில் அவங்க கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ அடுத்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணுமோ பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், எப்போ இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு சீக்கிரம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வச்சு முடிச்சிடுவாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ எலெக்ஷன் வேறு வருது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் டச்சிலே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. சில பேர் வந்துட்டு இந்த ரிசல்ட்டை ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த கேஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் ஃபிசிக்கல் பண்ணுறதே விட்டுட்டாங்க. திடீர்னு ஒரு 10 days 15 days மறுபடியும் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சாத்தியம் கிடையாது. ஒரு சில பேரால் பண்ண முடியும், ஆனால் மெஜாரிட்டியான ஆளால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனையும் இப்போவே சேர்த்து ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.